Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வந்தாச்சு The Chennai Silk Mega Combo Sale Summer Chill Out Sale. Meenakshi College of Nursing Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. இங்கே ஈரோடு கிழக்காகட்டுங்க, அது வந்து விக்கிரவாண்டி ஆகட்டுங்க, ஏற்கனவே உள்ள உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், மிக பெரும் தொகை செலவுப்பட்டது. ஈரோடு கிழக்கில் 750 கோடி செலவு வந்தாவே பல பேர் சொன்னாங்க. இதெல்லாம் டாஸ்மாக்லேருந்து இந்த காசா? ஆமாம், இறங்கி வந்தாங்க. செந்தில் பாலாஜி பெண்பாலத்தில் உருவானது அந்த. அப்போ 2017லேருந்து 24 வரைக்கும் தான் வழக்கு பதிவு. அதை அடிப்படையாக வச்சு தான் இடி தமிழ்நாட்டுக்குள்ள விசாரணைக்கு வராங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் வராத பாஜக ஏன் திமுகல அதுவும் தேர்தல் நெருங்குற நேரத்தில் வரணும்? அப்போ இது பழிவாங்கிற செயல். ஒரு திமுக முக்கிய பிரமுடைய வீடியோ கிட்ட இருக்குது, நானே நேரடியாக உட்காந்து எடுத்தது. அவரே என்கிட்ட சொன்னார், அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் மாதத்துக்கு 20 லட்சம் வந்தாங்க. 20 லட்சம். ஒரு ஒன்றிய செயலாளருக்கு மாதம் 2 லட்சம் ரூபா, மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாதம் 1 லட்சம் ரூபா, அணி நிர்வாகிகளுக்கு மாதம் 50,000 ரூபா, கிளை செயலாளருக்கு மாதம் 5,000 ரூபா. இப்படி பணம் வந்து மதுபான துறையிலிருந்து போகுது. நல்ல மனிதர் தான், உண்மையில் இந்த ஆட்சிக்காக பழிவாங்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே மதுரையில் துறையில் தான் நினைக்கிறேன். இந்த ஆட்சிக்காக பழிவாங்கப்பட்ட ஒருவர். நிச்சயமாக திமுக குடும்பத்தை சேர்ந்த திரு உதயநிதிக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். திமுக இப்படி தான் பண்ணுங்க, விஞ்ஞான முறையில் ஊழல் செய்த திமுக வாடிக்கையான ஒன்று. அந்த வகையில் முழுமையான விசாரணை செய்தால் திமுக குடும்பம் நிச்சயமாக தப்பிக்காது. 26 முன்பு எல்லாமே ஜெயிலில் இருப்பாங்க. யார் ஜெயிலில் இருப்பாங்க? ஏங்க டெல்லியில் என்ன ஆச்சு? துணை முதலமைச்சர் ஜெயிலில் இருந்தார், முதலமைச்சர் ஜெயிலில் இருந்தார். அதே நிலை இங்கே வரலாமுங்க, வாய்ப்பு இருக்குது. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் உடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். சர்க்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். அமலாக்கத்துறையுடைய ரைட் கடந்த 2-3 நாட்களாக நடந்தது, நமக்கு எல்லாமே தெரியும். அந்த ரைடு அப்படிங்கிறது அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக மேலே வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளை கடந்த தேர்தல்களில் முன் வச்சு அது எதுவுமே அவங்களுக்கு வந்து கை கொடுத்தா மாதிரி தெரியல. தொடர் தோல்விகள் அதிமுக பாஜகவுக்கும், தொடர் வெற்றி திமுகவுக்குமா இருக்கு. 26ல் இந்த ஊழல் கட்சிங்கிறத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சார யுக்தி தான் இந்த அமலாக்கத்துறையோட ரைடுன்னு சொல்றாங்க. இல்லை, பெருந்தலைவர் காமராஜருக்கு கூட அதே மாதிரி தோல்வி வந்தது. காமராஜருக்கு இதே மாதிரி குற்றச்சாட்டு திமுக சொல்லிச்சு. பெரிய அளவில் பணம் வச்சுருக்காரு, வீடு வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. கடைசி என்னாச்சுன்னு பாருங்கள். அதனால் வெற்றி பெற்றதுனாலேயே திமுக நல்ல கட்சி அல்லது யோக்கியமான கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டாஸ்மாகில் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, ஆட்சிக்கு வந்து ஒரு 6-7 மாதத்துலேயே திரு செந்தில் பாலாஜியுடைய குழுவினர், கரூர் குழுன்னு சொல்லுவாங்க, அந்த குழு வந்து நீங்கள் மதுபானத்தில் விற்பனைக்கு வரக்கூடிய சரக்குகளை பாதி அரசருக்கு மீதி அவசரக்குனே சொன்னாங்க. அது யாருமே இப்போ ஒத்துக்கலை. நீங்கள் மதுபானத்து கம்பெனியில் வேலை செய்ய ஊழியர்லாம் பாருங்கள், அந்த கடையில் வேலை செய்ய ஊழியர்லாம் பாருங்கள், அவங்களே சொல்கிறாங்க இது வந்து ஒரு டார்கெட் வச்சு விற்க சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போது அரசுக்கு வர வேண்டிய வருமான அந்த இழப்பை தொடக்கத்திலேயே செந்தில் பாலாஜி உருவாக்கி அது தனிப்பட்ட குடும்பங்களுக்கு சென்று அதன் மூலமாக தேர்தலுக்கு செலவிடப்பட்டது உண்மை. நீங்கள் ஈரோடு கிழக்காகட்டுங்க, அது வந்து விக்கிரவாண்டி ஆகட்டுங்க, ஏற்கனவே உள்ள உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், மிக பெரும் தொகை செலவுப்பட்டது. ஈரோடு கிழக்கில் 750 கோடி செலவு வந்தாவே பல பேர் சொன்னாங்க. இதெல்லாம் டாஸ்மாக்லேருந்து இந்த காசா? ஆமாம், இறங்கி வந்தாங்க. செந்தில் பாலாஜி பெண்பாலத்தில் உருவானது அந்த இது. அப்போது இதை முழுக்க திமுக பணத்தால் மட்டும் மக்களை சோற்றால் அடித்த பிள்ளைங்கிற மாதிரி பணத்தால் மக்களை அடிக்க முயற்சிக்கிற திமுக அந்த முயற்சியை வெற்றி பெற்றிருக்கிறது. அவ்வளோதான். நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் நீங்களே மனசார சொல்லுங்கள், ஊழலே நடக்கலன்னு சொல்ல முடியுமா? வச்சு பண்ணி 1000 கோடிங்கிறது குறைவான தொகை தான். இப்போது ஏற்கனவே திரு பிடிஆர் பழனிராஜன் தெளிவாக சொன்னார், 30,000 கோடி சொன்னார். அதை வந்து மறுக்காமல் அல்லது வந்து அவரை பற்றி வெளியில் பேசிக்காமல் பதவி மட்டும் மாற்றி கொடுத்தாங்க. இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்ல குடும்பம்னு சொன்னால் திராவிட இயக்கத்தில் பிடிஆருடைய குடும்பம் தான், பிடி ராஜன், பழனிராஜன், இப்போ மகன். அப்போது அந்த குடும்பத்துக்கு இல்லாத முக்கியத்துவம் எல்லாம் செந்தில் பாலாஜி ஏன் கொடுத்தாங்க? காரணம் என்ன? கப்பம் கட்டுறது கேட்டா. அப்போது இது வந்து நீங்கள் அதிமுக பாஜக தோற்று விட்டதுன்னு சொல்லி இப்போ சொல்கிறீங்க. 2021 தோல்வியே அல்ல. நீங்கள் பிரசாந்த் கிஷோர் அழைத்து வந்து கோடிகள் செலவு செய்து பொள்ளாச்சி வழக்கு, கொரோனா வழக்கு, பொய்யா கட்டமைப்பு நிறைய பண்ணி கூட மக்கள் மிக குறைவான வாக்குகள் தான் வெற்றி கொடுத்தாங்க. பொய் குற்றச்சாட்டா இருந்தால் இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்குமா சார்? கிடைச்சிருக்காங்க. இல்லை, யாருக்கு கிடைச்சது? இப்போ யாருக்கு சொன்னாங்க? பொள்ளாச்சி ஜெயராம் குடும்பத்தை சொன்னாங்க, இன்னும் அதிமுக பிரமுக சொன்னாங்க, இன்னொரு காருங்கிறாங்க பொள்ளாச்சி ஜெயராம். வழக்கு போடுங்க. இதில் அதிமுக தெளிவாக இருக்குங்க. அப்படி இருந்துன்னா மறு விசாரணைக்கு உத்தரவிடுங்க, வழக்கில் போடுங்க, விசாரணை பண்ணுங்க, தண்டனை கொடுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சர் அவர் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதாவது நீங்கள் அந்த வழக்கு வச்சு நீங்கள் சொல்ல வருங்க, உண்மையில் மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை திமுக செஞ்சது. இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த தேதி என்னங்க? 24/2. நீ 1000 சொல்லலாம். எப்பயார் பதிவு அன்றைக்கே பதிவு பண்ணாங்க. 3 பேர் உடனே கைது பண்ணாங்க.
அதற்கு பிறகு 5/3/2019 வரை அந்த தலைமறைவு குற்றவாளி திருநாவுக்கரசு கிடைக்கவே இல்லை. அப்புறம் 5/3 கைது பண்ணுறாங்க. அவரை கைது செய்த பிறகுதான் முழுமையாக இந்த விவரம் வெளிவந்தது இல்லைங்களா? 4 பேரை தாண்டி வேற யாரும் இல்ல, இதுக்கு மேல இருக்கிறதா ஊடகங்கள் யாரும் சொல்லக்கூடாதுன்னு எதுக்கு எஸ்பி பேட்டி கொடுக்குறாரு? சரிங்க, இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஒருவரை தாண்டி யாருமே எப்படி உடனே சொன்னீங்க? அது சரியாது. அப்போ ஒருவர் தான் உறுதிபடி எப்படி சொன்னீங்க? ஒரு காவல்துறை அதிகாரி பேட்டி கொடுத்தாரு எப்படி? அப்படி அல்ல. அன்றைக்கு விசாரணையில் தெரிஞ்சது திருநாவுக்கரசு கைதுக்கு பிறகு நீங்கள் அந்த திருநாவுக்கரசு யார் உங்களுக்கு தெரியும்? திமுகவை சேர்ந்தவர் அல்ல, காங்கிரஸ் சேர்ந்தவர் தான். காங்கிரஸில் முக்கிய புள்ளியாக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் பைக் பாபு திமுக. பைக் பாபு யாருக்கு நெருக்கமுங்க? திமுக மாவட்ட செயலாளருக்கு இருந்த தெண்டல் செல்வராஜுடைய மகன் தெண்டல் மணிமாறனுக்கு நெருக்கமான நபர் அவர். அப்போ உண்மை சொன்னால் திமுக விசாரிக்கட்டுங்க. திமுகவின் அழுத்தமும் காரணமாக இருந்ததுங்க. நீங்கள் திமுக தேர்தலுக்காக அதை பயன்படுத்தியது. பொள்ளாச்சியில் திரு ஸ்டாலின் பேசினார், கனிமொழி பேசினாங்க, உதயநிதி பேசினார். மதுரையில் போய் ஸ்டாலின் கடுமையாக பேசினார். அதற்கு பிறகு மார்ச் 10 நினைக்கிறேன், 10 அன்று அண்ணா அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு பொள்ளாச்சி ஜெயராம் தான் காரணம்னே சொன்னார். அன்றைக்கே பொள்ளாச்சி ஜெயராம் அந்த செய்தி வந்த உடனேயே டிஜிபி சந்திச்சு நீங்கள் சிபிஐக்கு மாதிரி மனுவே கொடுத்தாரு. நம்ம இப்போ அமலாக்கத்துறை விசாரணைக்கு வருவோம். இப்போ அமலாக்கத்துறை விசாரணைங்கிறது ஒரு கட்டமைக்கப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணம்னு அமைச்சர் முத்துசாமி சொல்றாரு. நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, எதை பண்ணாலும் இப்படியே சொன்னா எப்படி பண்ணுவீங்க? அப்புறம் நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு நீங்க அதுதானே சொல்றீங்க? இல்ல இல்ல, இப்போ நீங்க ஒன்றும் இல்லை. இப்போ இடி விசாரணை நடந்தது, சோதனை நடத்தி உடனே அப்படின்றீங்க. இப்போ நீங்க அதிமுக சேர்ந்து முன்னாள் அமைச்சர் மீது பண்றீங்க, உங்க துறை தான் பயன்படுத்துது, அதுக்கு என்ன சொல்லுங்க? இப்போ அப்போ இது வரைக்கும் 4.5 வருஷமா பேசாமல் வந்துட்டு எப்படி திடீர்னு கிடைச்சது? 4.5 வருஷமா ஓப்பனாக சொல்கிறேன், 4.5 வருஷமா அக்காலில் வச்சுட்டு போகிறா மந்திரி. ஏன் வந்ததையும் பண்ணல நீங்கள்? உங்களுக்கு தெரியலையா? தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு மந்திரி மீதும் நல்ல பேசுனீங்களா? ஏன் போய் பண்ணல? இப்போ ஏற்கனவே நீங்கள் உங்கள் துறையெல்லாம் போய் ஆய்வு பண்ணிச்சு, நடவடிக்கையே இல்லை, எந்த சான்றும் இல்லைங்க. அது உண்மை, எந்த ஆதாரமும் இல்லை. நீங்க சொல்றீங்க 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க? அப்போ இப்போ எதுக்கு உங்களுக்கு இடி விசாரணை வந்தோடனே இங்க எதுக்கு நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை விடுறீங்கன்னு நீங்க கேக்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடி விசாரணை அப்படிங்கிறது அமலாக்கத்துறை அவங்களா நேரடியாக விசாரணை நடத்த முடியாது. ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணியிருந்தா அதை வச்சுதான் அவங்க விசாரணைக்கு உள்ள வர முடியும். அப்போ 2017 24 வரைக்கும் தான் வழக்கு பதிவு, அதை அடிப்படையா வச்சுதான் இடி தமிழ்நாட்டுக்குள்ள விசாரணைக்கு வராங்க. அப்போ அதிமுக ஆட்சியில் வராத பாஜக ஏன் திமுகல அதுவும் தேர்தல் நெருங்குற நேரத்துல வரணும்? அப்போ இது பழிவாங்கிற செயல் இல்லையா? ஒரு திமுக முக்கிய பிரமுடைய வீடியோ என்கிட்ட இருக்குது, நானே நேரடியாக உட்காந்து எடுத்தது. அவரே என்கிட்ட சொன்னார். அதாவது இருக்குது, அவர் பாவம், அவர் பழிவாங்க விரும்பலை. அதாவது ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் மாதத்துக்கு 20 லட்சம் தராங்க, 20 லட்சம். ஒரு ஒன்றிய செயலாளருக்கு மாதம் 2.5 லட்சம் ரூபா, மாவட்ட நிர்வாகிகளுக்கு மாதம் 1 லட்சம் ரூபா, அணி நிர்வாகிகளுக்கு மாதம் 50,000 ரூபா, கிளை செயலாளருக்கு மாதம் 5,000 ரூபா. இப்படி பணம் இந்த மதுபான துறையிலிருந்து போகுது. எதுக்காக? சும்மா கட்சி தராங்க. இது மதுபானத்தில் டாஸ்மாக்ல வாங்குற பணத்துல இருந்து செந்தில் பாலாஜி துறை எடுத்த முன்னாடி எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் செலவுக்கு பணம் தராங்க. அப்ப எங்க வருங்கிறீங்க? இது சொன்னது திமுக சேர்ந்து முக்கிய நிர்வாகி தான். நான் அவருடைய வீடியோ எடுத்து நானே வச்சு, ஆனால் பாவம் எடுத்து வெளியே விரும்பல. ஆனா அப்ப இந்த அளவுக்கு செய்யக்கூடிய அவரே ஓப்பன் சொல்றாரு, மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப உங்க ஆட்சியில நடக்கலையா? உங்க ஆட்சியில வழக்கு பதிவு பண்ணாங்க 2017 வரைக்கும். நடந்ததுன்னா நீங்க வழக்கு பதிவு செய்யுங்க, விசாரணை செய்யுங்க, யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுங்க. அதுதான் கேக்குறாங்க சார். 17ல மினிஸ்டர் 20 ஒரு நிமிஷம் முடிச்சா, நீங்க அன்னைக்கு பண்ணேன்னு சொன்னா அதான் மக்கள் தண்டிச்சாங்க. நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க, ஓட்டு போடல, ஆட்சி பண்ணிட்டீங்களா? நீங்க சரியா பண்ணுங்க, தவறையெல்லாம் நீக்குங்க. அப்ப நீங்க அதோட பல மடங்கு பண்ணா அடுத்த மாதிரி இல்லையா? ஆனா நீங்க பண்ண தப்பு அப்படியே விட்டுறலாமா? உங்களை விசாரிக்க வேண்டாமா? அப்ப பாஜக ஏன் அமலாக்கத்துறை தங்கமணி தவறு? அதிமுக தவறே செய்யணும் உறுதியா சொல்லுங்க. இந்த மாதிரி டாஸ்மாக்லயே மற்ற இந்த மாதிரி நிச்சயமா இல்லை. மக்களுக்கு உண்மையில் இப்பதான் ஒப்பிட வருது. ஸ்டாலின் செய்த ஆட்சி, எடப்பாடி செய்த ஆட்சி ஒப்பிட வருது. அன்னைக்கு மிகச்சிறந்த ஆட்சி. ஏன்னா இப்போ ஒரு 1952 2021 வரைக்கும் வாங்கிய மொத்த கடனே 4 லட்சம் கோடி தான். ஆனால் 21 இந்த 4 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 4 லட்சம் கோடி. அப்போ இந்த 4 லட்சம் கோடியை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுனீங்க? ஒரு மாவட்டம் பிரிச்சிங்களா? இல்லை மருத்துவர்கள் வந்ததா? என்ன பண்ணுனீங்க? ஒன்றுமே இல்லையே. வெறுமனே 1000 கொடுத்த தாண்டி எதுவுமே செய்யாத திமுக அரசு மீது தான் நிச்சயமாக சந்தேகம் வருதுங்க. இல்லை, இப்போ திமுக தரப்புல முத்துசாமியோட அறிக்கையில் தெளிவாக என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியில் பதியப்பட்ட வழக்குகள் அடிப்படையில் விசாரணை நடக்குது. ஆனால் அதிமுக அப்போ அமைச்சராக இருந்த தங்கமணி கிட்ட இப்போ வரைக்கும் எந்த விசாரணையும் நடக்கலை. அது அடிப்படையாக வரப்போ எங்களதுல தான் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு சித்தரிச்சாங்க. கடந்த மாதம் அதுக்கு விசாரணைக்கு வந்தாங்க. அப்போ எந்த விதமான அவங்களுக்கு எவிடன்ஸு கிடைக்கல. ஆனால் இப்போ தேவையில்லாமல் அரசு ஊழியர்களை துன்புறுத்துறாங்க. இந்த மாதிரியான செயல்ங்கிறது பழிவாங்கக்கூடிய செயல் தான் அப்படின்னு சொல்றாரு. காழ்ப்புணர்ச்சி. நான் மீண்டும் கேட்கறேன், 4.5 வருஷமா என்ன பண்ணீங்க? ஆட்சிக்கு வந்தீங்க, அதிமுக தவறு வச்சுக்கிறீங்க, உடனே விசாரணை பண்ணுங்க, ரெய்டு நடத்துங்க,
வழக்கு போடுங்க, தண்டிங்க. யார் வேண்டாம்? இப்போ தங்கமணியை விசாரிக்கலாமா வேண்டாம்? யாரும் விசாரிங்க, யாரையும் வேண்டாம் சொல்லல. அவங்க தவறு செஞ்சுதான் நிச்சயமா பண்ணுங்க, நானும் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனால் வேண்டுமென்றே அரசியல் பழிவாங்களுக்காக பேசுவது தவறு. நீங்கள் தேர்தல் பிரச்சார மேடையில் நீங்கள் 1300 கேஸுக்கு சொன்னீங்க, ஒன்றுமே காணாம். கொடநாளில் கொஞ்சம் தவிராமல் சொன்னீங்க, எதுவுமே இல்லை. அதாவது மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யாமல் ஆக்கப்பூர்வமாக செய்யுங்க. அது இல்லை, அதுக்கு மாறாக முன்னாள் முதலமைச்சர் அவமானப்படுத்துது, கேவலப்படுத்துது, இதை மட்டுமே ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. நீங்கள் பொள்ளாச்சி விவகாரத்தில் வந்து முழுக்க நடவடிக்கை எடுத்து அதிமுக தான் நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்ததுக்கு காரணம். ஆனால் இவர் ஏதோ நாங்கள் தான் பண்ண மாதிரி வெளியே பேசிட்டு இருக்காரு. இப்படி ஒவ்வொன்றையும் இப்படி ஏமாற்றக்கூடாதுங்க. இல்ல இப்ப அமலாக்கத்துறையே சரியா இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. மொத்தம் 5000 வழக்குகள் அப்படிங்கிற 5000க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை சார்பில். ஆனா இப்போது வரைக்கும் முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 25 தான். அப்ப மீது என்ன ஆச்சுங்கிற ஒரு கேள்வி. இங்க கைது செய்யப்பட்ட அதிகாரி தமிழ்நாட்டில் அங்கித் திவாரி உட்பட பல பேர் லஞ்சத்திலையும் மிரட்டல்கள்லையும் நீ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுலையும் குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான் பல அமலாக்கத்துறை அதிகாரிகள் உயர் பதவிகள் இருக்கவங்கள கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ அமலாக்கத்துறையே சரியானதா இல்லையே, அவங்க பாஜக கைக்குள்ளியா தானே செயல்படுறாங்க. அதாவதுங்க அமலாக்கத்துறை ஒரு ரெய்டு நடத்தினாலே அந்த துறை மீது குறை சொல்வது தவறு. நீ இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ஒரு நிச்சயமாக சாட்சி வேணுங்க. அதுக்கு நிச்சயமாக எல்லாமே ஆதாரம் இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ ஆதாரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு பொண்ணில் ஜெகத்ரட்சன் எடுத்துக்கங்க, பெரிய ஊழல் பண்ணான்னு செய்தி வந்தது. 950 கோடி நிர்ணயம் பண்ணாங்க கட்ட சொல்லி. ஆனால் அவர் வந்து நம்ம நேர்மையாக நான் பேசுகிறோம், ஏன்னா ஆதாரம் இல்லைன்னு நம்ம பண்ண முடியாது. அமைச்சர் எல்லாமே அப்படித்தான். இப்போ செந்தில் பாலாஜி தவறுனாலும் இல்லையா எல்லாத்துக்கும் தெரியும், பண்ணான்னு தெரியும். ஆனால் ஆதாரம்லாம் என்ன செய்வாங்க? ஆதாரமாக நீ கொடுக்க முடியாமல் சில நேரம் போகலாமுங்க. திமுகவில் மந்திரிகள் கிட்டத்தட்ட 13 பேருமே வழக்கு இருக்குங்க. ஆனால் அந்த வழக்கு விவகாரங்களை திமுக லாபகமாக மூடி மறைக்குது. ஒன்று மத்திய அரசும் பழி போடுது, இன்னொன்று அவங்களை பாதுகாக்குது, அதிகாரத்தை வச்சு பாதுகாக்குது. உண்மையில் தமிழ்நாட்டில் பாதி மந்திரி சபை இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிச்சயமாக திமுக செய்ய போகிறதில்ல. 2024 அதிமுக ஆட்சி வரும், நிச்சயமாக நாங்கள் செய்வோங்க. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் மேலையும் அந்த மாதிரியான வழக்குகள் இருக்கு, சொத்து குவிப்பு நான் வழக்குகள் தான் மறுக்கலீங்களே. நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா 4.5 வருஷமா என்ன பண்ணி கேட்கறேன். ஆனா அமலாக்கத்துறை எங்களை ஏன் போட மாட்டேங்குது? எதிர்க்கட்சி ஆதாரம் போவீங்க. ஆதாரம் இல்லாமல் எப்படி இப்போ திமுக ஏன் ஒன்று பண்ணல? சாட்சி ஏன் போடல? வேலுமணி சொன்னீங்க, தங்கமணி சொன்னீங்க, வீரமணி சொன்னீங்க, விஜயபாஸ்கர் சொன்னீங்க, ஏன் நீங்கள் இது சாட்சி பயில் பண்ணல? அப்போ இல்லைன்னு அர்த்தம். ஆதாரம் இல்லாமல் மக்கள் மத்தியில் ஒரு குற்றவாளிகள் என்று காட்டுவதற்காக செய்யப்பட்ட அது ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான். ஆதாரம் வந்தா நீ பண்ணுங்க. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு வாஷிங் மிஷின் மாடல். அதாவது பாஜக எப்பவுமே சொல்ற மாதிரி குஜராத்ல இந்த மாடலை பார்த்தாங்க, அங்க போட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணாங்க. அது மாதிரி பல வழக்குகள் இங்க வந்து கவிதா உட்பட பல மாநிலங்களே இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாங்க. அங்க எல்லாமே எலெக்ஷன்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தது. அதே விஷயத்தை இப்ப தமிழ்நாட்டில் அப்ளை பண்றாங்க 26 எலெக்ஷனுக்காக. சரி, செந்தில் பாலாஜி மீது புகார் சொன்ன யாருங்க? அது எந்த வாஷிங் மிஷின் போட்டீங்க? ரகுதி மேல யார் போட சொன்னா? யார் வழக்கு போட்டா? செந்தில் பாலாஜி மீது கரூரில் வந்து நீங்க தானே சொன்னீங்க. அன்னைக்கு ஆட்சியில் போட்டாங்க. சொன்னது யாருங்க? குற்றம் சாட்டியதே திரு ஸ்டாலின் தான். அதிமுகலே இருந்திருந்தானே நல்லவரா இருந்திருப்பாரோ என்னமோ. சொல்லுங்க, இப்ப திமுக வந்த பின்னாடி அவர் எப்படி நல்லவரை மாத்தினீங்க? எப்படி உயர்ந்த பொறுப்பு கொடுத்தீங்க, முக்கியத்துவம் கொடுத்தீங்க? திமுகவால நீங்க பெரும்பாலும் திமுக நடத்துவது அதிமுக தான் இல்லைங்களா? இப்போ இருக்க வழக்குகள் இருக்கு, இப்போ கூட சரி போயிட்டு தானே வந்தாரு. ஆனா ஒருவேளை அதிமுக இருந்தா பாஜக கூடாதுன்னா ஒரு வழக்குகள் தீர்வு செய்யப்படலாம். இல்ல சொல்றது இப்ப நீங்க அதிமுகவுல ஆட்சியில தவறு செஞ்சான்னு சொன்னா அவர் ஏன் வந்து நீங்க அருகில் வச்சு அமர்த்தி அழகு பார்த்தீங்க? அவன் உங்களுக்கு நேர்மை இல்லையில, அவரை பேசக்கூடிய அருகதை இல்லையில. திமுக ஊழலை பற்றியோ மற்ற விஷயங்கள் பற்றியோ பேசுவதற்கு எந்த தகுதியோ தார்மீக உரிமையோ அருகதையும் இல்லைங்க. அரசியலுக்காக பயன்படுத்துறது. நான் இன்னும் பல விஷயங்கள் சொல்ல முடியும். திமுகவுடைய மோசடி அரசியலை மக்கள் இப்போ தான் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2020 முன்பு கடைசி காலத்தில் ஒரு 6 மாதம் முன்பு ஸ்டாலின் பேசி பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. ஹரிச்சந்திரன் மாதிரி நினைச்சாங்க, இவர் வந்தால் எல்லாம் மாறப்போம் நினைச்சாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. இந்தியாவில் இதுவரை இல்லாத முதலமைச்சர் மோசமான ஆட்சி நடத்தியது ஸ்டாலின் மட்டும்தான். எனவே இவரோட இந்த மாதிரி பேசுறதே ஒரு அபத்தமான செயல் தான். இல்ல குஜராத் சமாச்சார்னு ஒரு பத்திரிகை குஜராத்ல செயல்படுது. அதோடைய இணை உரிமையாளர் பாகுபலி ஷா அப்படிங்கிறவரை அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்காங்க. இது ஒரு பழிவாங்கக்கூடிய அரசியல். பாஜக சம்பந்தமாகவும் மோடி அவர்கள் பஹல்காமுக்கு தாக்குதல் நடந்த உடனே அயல்நாட்டு பயணத்திலே வந்தாரு, ஆனா ஏன் பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனாருங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வைக்கப்பட்டது. நீங்க மஹல்காமுக்கு தானே வந்திருக்கணும், ஏன் எங்க போனீங்கன்னு. ஆனா இதெல்லாம் ஒரு பத்திரிகையில எழுதுனதுனால இப்போ அவர் பழிவாங்கப்பட்டிருக்காரு. அப்போ அமலாக்கத்துறையை அவங்க எல்லா இடத்துலையும் ஒரு பழிவாங்கக்கூடிய நோக்கத்துக்கு தான் பயன்படுத்துறாங்க குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இல்லைங்க, மத்திய அரசு சார்ந்த துறை எதை செய்தாலும் இப்படி சொல்றாங்க. இல்ல ஊடகம் அரசியல் கட்சி நீங்க சொல்லலாம், ஊடகத்துடைய இணை உரிமையாளர் கைது. இல்ல ஊடகமா இருந்தாலும் யாரும் தவறு செஞ்சா தவறுதாங்க, யாராலும் தவறுதான். இப்ப நீங்க மத்திய அரசு சட்டப்படி சந்திங்க, அவ்வளவுதான். இப்படியே வழக்கம் வந்து நாம் என்ன செய்வீங்க? ஒழிய முடியாது யாருமே. அது நீதிமன்றத்தை போகணும், இல்லைன்னு நிறுவீங்க.
இருந்தால் தண்டனை அவ்வளோதான். ரெண்டே விஷயம், ஒன்று வந்து இந்த நிரூபிக்கணும், இன்னும் தண்டனை அனுக்கும் அவ்வளோதான். இதில் போய் நம்ம வந்து அவரு இவருன்னு பிரித்து, நீங்கள் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலோ அல்லது வந்து தமிழ் இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, தவறு செய்திருந்தால் தண்டனை அனுபவிச்சு தான் வேணுங்க. இல்லைன்னு சொன்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியும், பேசுறது பிரயோஜனமே இல்லை. விசாகன் வீட்டில் அந்த அமலாக்கத்துறையுடைய சோதனை நடக்குது. வாட்ஸ்அப் சேட் வந்து நிறைய எடுக்கிறாங்க. அது எப்படி சார்? அவரே அவர் ஃபோன்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவரே கிழிச்சு அமலாக்கத்துறை வரப்போ ஃபோன் போட்டுட்டு ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாரா? இல்லை, அவர்த்தையும் ஏன்னா விசாகன் நல்ல மனிதர் தான். உண்மையில் இந்த ஆட்சிக்காக பழிவாங்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே மதுரையில் துறையில் தான் நினைக்கிறேன். இந்த ஆட்சிக்காக பழிவாங்கப்பட்ட ஒருவர். நிச்சயமாக திமுக குடும்பத்தை சேர்ந்த திரு உதயநிதிக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். சங்கிலியா போகுது. இன்னும் யாரெல்லாம் உள்ளன்னு தெரியாது. திமுக பழி வாங்கிருச்சுன்னு சொல்றீங்களா? இல்லை, விசாகனை பயன்படுத்தி அவரை வந்து இந்த மாதிரி ஆட்பட செய்து அதை அதுக்கு பயன்பட வைத்து பயன்பட்டது திமுக குடும்பம் தான். நிச்சயமா இருக்காங்க. திமுக குடும்பம் நிச்சயமாக இருக்கிறது. அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அமலாக்கத்துறையோட எம்டி விசாகன், டாஸ்மாகுடைய எம்டி விசாகன். அதனால அமலாக்கத்துறை இங்க சோதனை நடந்தது. ப்ரொடியூசர் ஆகாஷுக்கும் இந்த டாஸ்மாகுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்க? அதை இல்லை, ஏதாவதுங்க இது விசாரணை தெரிய வருங்க. நீங்கள் அந்த திமுக குடும்பத்தில் நீங்கள் யாரெல்லாம் சொல்ல வரும்ல, நீங்கள் ஒவ்வொன்றா பின்பலம் பண்ணி அண்ணாநகர் ரமேஷ் இறந்து இன்னைக்கு பல வருஷமாச்சு. பல காரணம் சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது யாரும் கண்டுக்கவே இல்லை. ஸ்டாலின் மாதிரியே சொன்னாங்க, கண்டுக்கவே இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் நிச்சயமாக விசாகன் பாதுகாப்பு தான் முக்கியம் ஒன்று. ஏன்னா திமுக ஆட்சி நம்ப முடியாதுங்க. இவருடைய பாதுகாப்புக்காக எதுவும் செய்வாங்க. விசாகனுக்கு உண்மையாக உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும். முதல்ல யாருக்கு? திமுக நிச்சயமாக செய்வாங்க. ஏன்னா அவங்க மாறிட்டாங்கன்னா, மாற்றி பேசிட்டாங்கன்னா ஆபத்துன்னு என்ன செய்வாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விசாகனை அப்ரூவல் ஆக்குறதுக்கான வேலைகளை பாஜக அப்ரூவல் ஆயிரம் பயந்துக்கிட்டு திமுக எது வேணாலும் செய்யுங்க. அந்த ஆட்சி எனக்கே உண்டு. ஏன்னா பல பேர் அது மாதிரி பண்ணதுக்கான திமுக தான். ஏன்னா கிருஷ்ணன் கொலை வழக்கு இன்னைக்கு முடியல. அண்ணாநகர் ரமேஷ் என்ன ஆனாலே தெரியல. இது மாதிரி நிறைய இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ அப்பனா ஆகாஷ் சம்பந்தமான அந்த சோதனையிலுமே வந்து இந்த டாஸ்மாக் டிஎம்கே குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு இவ்வளவு பெரிய தொகை சினிமா எடுக்கிறது எல்லாமே வந்து சும்மா வராதுங்க. சாதாரணமா நீ ஒரு நாள்ல பணக்காரர் யாரும் ஆக முடியாது. அவரு சொந்தமே அவரு மகனே வந்து அவருடைய அப்பா வந்து ஜவுளி அதாவது நகைக்கடை வச்சிருக்காரு. மருமகன் தரப்புலையும் பார்த்தா அவங்க மாமனார் பெரிய குடும்பம், அவங்கள்ட்ட காசு இருக்கு பண்றாங்க. இதுக்கு டாஸ்மாக் என்ன சம்பந்தம்? ஏங்க நீங்க கூடுதலா ஒரு தொகை கொடுத்து செய்ய முடியாதா? வருமானம் வருது, நேரடியாக நானே செய்யாம ஒரு வேறத்தமும் கொடுத்து பண்ணலாம் இல்லைங்களா? இது எத்தனையோ மறு முடிச்சிருக்குங்க. திமுக இப்படி தான் பண்ணுங்க. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்த திமுக வாடிக்கையான ஒன்று. அந்த வகையில் முழுமையான விசாரணை செய்தால் திமுக குடும்பம் நிச்சயமாக தப்பிக்காது. 26 முன்பு எல்லாமே ஜெயிலில் இருப்பாங்க. யார் ஜெயிலில் இருப்பாங்க? ஏன் டெல்லியில் என்னாச்சு? துணை முதலமைச்சர் ஜெயிலில் இருந்தாரு, முதலமைச்சர் ஜெயிலில் இருந்தாரு. அதே நிலை இங்கே வரலாமுங்க, வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட கேட்டேன். டெல்லிக்கு அவங்க அது சக்சஸ் ஆயிடுச்சு, அதே ஃபார்முலா தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்றாங்களா? தவறு செஞ்சா நீங்க திரும்ப கட்சி பாருங்க, ஏன் மக்கள் ஓட்டு போடல, ஏன் தோக்கடிச்சாங்க? அதாவது மிஸ்டர் கிளீன் மாதிரி அண்ணாகாசரை பயன்படுத்தி வந்தார். கடைசியில் அவரே தவறுக்கு ஆட்பட்டார். விளைவு ஜெயிலுக்கு போயிட்டார். இப்போ ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு. அதே மாதிரி நடக்க போகுதுங்க தமிழ்நாட்டிலையும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளிங்க. உதயநிதியோட இந்த நாட்டில் வந்து திமுக குடும்ப ஆட்சி முற்றுப்புள்ளி வரப்போகுது. அதற்கு ஒவ்வொன்றா வருதுங்க. அவ்வளோதான். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி, வாரிசு அரசியல் இதெல்லாம் சொன்னாங்க, எடுபடலை. அதனால இப்போ அமலாக்கத்துறையை வைத்து செய்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பதாகையை வச்சுட்டு ஒரு மூவ் பண்ணாங்க. அது கொஞ்சம் காலமானது, ஆனால் எடுபடலைங்கிறதுனால இப்போ யார் அந்த தம்பிக்கு மாறிட்டாங்க அதிமுகன்னு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் பார்த்தீங்களா இப்போ அரக்கோணம் பார்த்தீங்களா? அரக்கோணம் தெய்வ செயல்னு பேர். நம்ம எல்லாத்துக்கும் தெய்வ செயல்னு சொல்லுவோம், பேரே தெய்வ செயல். இப்போ அவர் மேலே 20க்கும் மேற்பட்ட புகார்கள் வருது. இதை பற்றி யாருமே பேசுறியே. பெண்ணியவாதி கனிமொழி அமைதியாக போகிறாங்க. இன்னும் ஊடகத்தில் இருக்கிற பல ஊடகங்கள் அமைதியாக போகிறாங்களே. ஊடகங்களே அமைதியாக போச்சே. இப்போ நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் கொடநாடு பூதாகரப்படுத்தி பொய்யா ஜோடிச்சிங்க. ஊடகங்கள் பூரா ஜோடிச்சது. ஆனால் இதில் எதுவுமே ஊடகங்கள் பேசாமல் அமைதியாக போகிற காரணம் என்னங்க? இவ்வளோ விஷயம் நடக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விவாதங்கள் அதிமுக குறித்து பேசுகிறாங்க. அப்போது பெண் நிறுவனத்தின் மூலமாக அப்படி மருமகன் சபரீசன் மூலமாக ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது, மிரட்டப்படுகிறது. அதன் விளைவுதான். நான் நேரடியாக பார்க்க ஒரு சேனலில் திமுக எடுத்து 4 பார்த்து சொன்னால் முடிச்சுட்டு அதிகமாக பேசாங்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு திமுக மீது அச்சத்தோடு ஊடகங்கள் செயல்பட்டால் 4வது தூண் என்பது 4ஆந்தர தூணாக மாறிவிடுங்க. மிகப்பெரிய ஆபத்து. ஊடகங்கள் நிச்சயமாக வெளிப்படுத்தோடு செயல்பட வேண்டும். அதற்கு முதல்ல பாதுகாப்பு இல்லைங்கிறது உண்மைதான். இந்த ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. எதிர்த்து பேசுனா மேட்டப்படுறாங்க. எனவே ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியை மக்கள் ஒரு பொருட்டாக மதிப்பதும் இல்லை. இல்லை சார், தமிழ்நாட்டில் நடந்தா திமுக வந்து அவங்க மருமகனை வச்சு மிரட்டுறாங்க, ஊடகங்களை திமுக பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த பக்கம் அமலாக்கத்துறை வந்துட்டு எதிர்த்து பாஜகவை எதிர்த்து பேசின ஒரு பத்திரிகையுடைய உரிமையாளரையே கைது பண்ணிட்டுன்னு சொன்னால் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி. இல்லை, நீங்கள் இப்போ பாருங்க, இப்போ தொலைக்காட்சி ஊடகங்கள் எடுத்துங்க அல்லது உங்கள் மாதிரி சேனல் எடுத்துங்க. எங்கேயாவது திமுக செய்யக்கூடிய தவறுகளை விவாதிக்கிறேன்னு பாருங்க. அமலாக்கத்துறை எல்லா 100 விவாதங்கள் 100 நிகழ்ச்சி நடத்தினா 99 நிகழ்ச்சி அதிமுக பற்றி மட்டுமே பேசுறது. ஒரே நிகழ்ச்சி மட்டும் அந்த சடங்கு மாதிரி
நடத்திட்டு ஊர்காய் மாதிரி நடத்திட்டு மீதி எல்லாம் கடந்து போனீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? ஊடகத்தினுடைய அறத்தை பற்றி என்ன நினைப்பாங்க வச்சு பண்ணீங்களே? இல்லை சார், திமுக நீங்கள் பத்திரிகை எங்கேயோ சொல்கிறீங்களே, இங்கே இருக்கிற யாருக்குமே பாதுகாப்பு இல்லையே. காவல்துறையிலேருந்து அதிகாரிகள் பாதுகாப்பு இல்லை, ஒரு கிராம நிர்வாக அதிகாரி பாதுகாப்பு இல்லை, எந்த துறையில் யாரும் பாதுகாப்புங்க? பட்டியல் எடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்காக வருது ஒரு நாளைக்கு. அதாவது எனக்கு தெரிந்து திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த 5 ஆண்டு நெருங்கின இந்த வேளையில் இது வரைக்கும் 7000 கொலை நடந்திருக்குது. 7000 கொலை, இது ஆதாரமாக இருக்குது. 75,000 கொள்ளைகள், 6000 போக்சோ வழக்கு, பாலியல் வழக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம பட்டியலே வச்சுக்கிற பெருசாக இது எல்லாமே ஆதாரமாக எங்கள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றா படிச்சிங்கன்னா இந்த ஆட்சி உண்மையிலே எவ்வளவு கேவலமான வெக்கங்கட்ட ஆட்சின்னு எனக்கு தெரியுங்க. ஆனால் திமுக சேர்ந்தவர்கள் குறிப்பாக முதலமைச்சர் பொள்ளாச்சி வழக்கு பற்றி பேசியிருக்காரு, கொரோனா பற்றி பேசியிருக்காரு. இந்த ஆட்சியில் இந்த பத்திரிகையோட ஒவ்வொன்றையும் வாய்ச்சோன்னா இந்த ஆட்சி மக்கள் காரி நீங்க தானே பேசணும். அதாவது எதிர்க்கட்சிகள் தானே பேசிட்டு எந்த ஊடகங்களாவது அனுமதியாத பாருங்க. எந்த ஊடகங்களும் அறத்தோடு செயல்பட்டு இதை பேச அனுமதித்தால் உண்மை சொல்ல ஊடகங்களுடைய ஆதரவு சொன்னா திமுக ஆட்சி காணாமல் போயிருங்க. ஊடகங்கள் தான் தாங்கி பிடிக்குது. களத்துல போறானுங்க சார். களத்துல இறங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்க்கட்சி இருக்கிற மாதிரியே தமிழ்நாட்டுல தெரியலன்றாங்க. தினசரி 7 மணி 8 மணி ஆனா தொலைக்காட்சி ஊடகம், நானும் தினசரி போறேன், ஊடகங்கள்ல அதிமுகவை தாண்டி எந்த விமர்சனமும் எந்த விவாதமும் வருவதே இல்லை. அப்போ இது மாதிரி எடுத்து ஒவ்வொரு பாலியல் சம்பவம் ஏன் நடக்குது? இப்போ தெய்வ செயல் திமுக சேர்ந்த ஒரு பிரமுகர், அவர் மீது இப்படி ஒரு புகார் வந்திருக்கிறது என்று பேசின நல்லா இருக்கீங்களே, பேசுறது இல்லை. அதாவது உங்களை சுத்தி அப்படின்னா ஊடகங்களை தொடர்ந்து வருதுன்னா உங்களை சுத்திய செய்திகள் அப்படிங்கிறது பெருசாக ஒரு நாள். இப்போ இன்னைக்கு கூட பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அந்த ஆர்ப்பாட்டம் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் ஊடகங்கள் இப்போ ஏதோ கொஞ்சம் ஊடகம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க, சில ஊடகங்கள் தான் போடுறாங்க. இது ஊடகங்கள் தாங்கி படிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா ஆபத்தான போக்கு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு எம்எல்ஏ வீட்லேயே ஒரு பிரச்சனை ஆச்சு, கருணாநிதி எம்எல்ஏ வீட்லேயே. யார் என்ன பண்ணான்னு யாரும் தெரியல. ஒரு காவல்துறையை சேர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கனிமொழி முன்பு பாலியல் நடந்தது, என்ன ஆச்சுங்க? அடுத்து நீங்கள் கைதுமாங்க, வெளியே வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் குற்றங்கள் எங்கள் பகுதியில் பார்த்துருப்பீங்க, கொலை அதிகமாக நடக்குது. கிராமப்புறங்களில் தனிமையாகக்கூடிய வயதான தம்பதிகளை நோக்கி தினசரி கொலையே நடக்குது, நகைக்காக பணத்துக்காக. ஆனால் 6 மாதம் ஆகி கூட நடவடிக்கையே இல்லை. இப்போ 4 பேர் கைது பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணியிருக்காங்க. 6 மாதம் ஆச்சு. எங்கள் ஊரில் சியாமலைக்கிழமை பார்த்தா என்னாச்சுன்னு தெரியல. இது என்னன்னா அப்படியே நடவடிக்கை எடுத்தாங்க கூட ஜாமீன் வந்துடக்கூடாதுங்க. கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் பயம், அச்சம் வருங்க. குற்றவாளிகளுக்கு அச்சம் இல்லை என்று சொன்னால் தடுப்பது கடினம். 2வது, காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வேணும். தலையிட இருக்கக்கூடாது, ஆளுங்கட்சி தலையிட இருக்கக்கூடாது. அதிமுக ஆட்சியில் கரைவேசி கட்டி கொண்டு யாரும் காவல் நிலையம் போக முடியாது, கடுமையான நடவடிக்கை இருக்குங்க. அது பயம் இருந்தது, குற்றவாளிகள் பயந்தாங்க. இப்போ குற்றவாளிக்கு அச்சம் இல்லை. குற்றவாளிக்கு பாதுகாப்பு திமுக எப்படி அச்சம் வருங்க? ஆளுங்கட்சி ஆதரவு எப்படி அப்படியே அச்சம் வரும்? அப்போது ஆளுங்கட்சியின் ஆதரவோடு நடக்கிறது சந்தேகம் வருது. நான் சொன்ன 7000 கொலைகள், 75,000 கொள்ளைகள், 6000 போக்சோ வழக்குகள் என்பதெல்லாம் ஆதாரபூர்வமான ஒன்று. இது அரசு ஆவணத்தே இருக்குது. நடவடிக்கை மிக மோசமாக இருக்குது. இந்த ஆட்சி 26 தூக்கி அறியப்படாவிட்டால் ஆண்டவனாலும் கூட இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியாது. சார், இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Meenakshi College of Nursing Mangadu and Arulmigu Meenakshi College of Nursing Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc.